அந்த இடத்துல அகழ்வாராய்ச்சி தோண்டி எடுக்கும் பொழுது மண்டை ஓடு கிடைச்சதை வச்சு இவனுக்கு மண்டையில மூளை இருந்தால் அந்த மண்டை ஓட்டை வச்சு இணைஞ்சிருக்கணும். அவன் முடிவு பண்ணிருக்கணும், மண்டை ஓடு கிடைத்திருக்கிற காரணத்தினால் இந்த இடத்தில் கோயில் இருந்திருக்க முடியாது. இந்துக்கள் கோயில் இடத்துல போய் மண்டை ஓட்டை புதைக்க மாட்டார்கள், அதுக்கு பக்கத்துல மண்டை ஓட்டை என்ன செய்ய மாட்டாங்க, பொதிச்சு வைக்க மாட்டார்கள் முடிவு வந்திருக்கணுமா இல்லையா? அப்ப எவ்வித ஆதாரங்களும் சான்றும் இல்லாம நம்மளை பார்த்து நம்ம கேட்கிறோம், 1528 கட்டினதுக்கு முஸ்லிம்கள் ஒரு ஆதாரத்தையும் வைக்கல. எப்படி வைக்கல? 528 கட்டாடி 628 வச்சுட்டு போ. 528 இல்லாட்டா கூட 1948 கட்டிருக்கட்டுமே. எங்க இடத்துல கொண்டாந்து சிலையை கொண்டா வச்சான அன்னையில இருந்து எங்க இதா இருந்துட்டு போத, எங்க பள்ளி வாசல இல்லையா? இந்த தீர்ப்பு 8700 பக்கம் உட்கார்ந்து எழுதியிருக்கானோ மெனக்கட்டு. இந்த தீர்ப்பு எத்தனை பக்கம்? 8700 பக்கம் எழுதியிருக்கிறானோ. இந்த 8700 பக்கத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு? சட்டமே இருக்காது. ஒரு 10 விஷயம் கூட சட்ட அடிப்படையில் இருக்காதுங்க. பாக்கி எல்லாம் கப்சாவும் கதைகளையும் போட்டு எழுதியிருக்கிறான். 8700 பக்கம் உட்கார்ந்து எழுதியிருக்கானோ. இந்த 8700 பக்கத்துலங்க ஊரறிய உலகமே பார்த்து கொண்டிருக்க இந்த பள்ளி வாசல் ஒரு கூட்டம் இடிச்சான அதை பத்தி ஒரு வார்த்தை கூட இல்லை. இந்த கூமுட்டைகளுக்கு, இந்த மதவெறி நீதிபதிகளுக்கு என்ன இல்ல? அடே, ராமர் கோயில பாபர் இடிச்சாண்டு இல்லாத எழுத தெரிஞ்ச உனக்கு இருந்த பள்ளி வாசலை இடிச்சான 8700 பக்கங்கள்ல இந்த இடத்துல ஒரு பள்ளி வாசல் இருந்தது, அதை இவர்கள் இடித்தார்கள் அப்படின்னு ஒரு வரியோ, அதுக்கு ஒரு கண்டனமோ, அதுக்கு ஒரு கவலையோ இவங்க தெரிவிக்கல என்று சொன்னா இவங்க எப்படிப்பட்ட ஒரு அயோக்கிய நீதிபதிகளா இருப்பாங்க? இவர்கள் நீதிபதிகளா? ஏண்டா அந்த உலகத்தில் உள்ள எவனுக்கு தெரியுமா இல்லையா இது? இந்த பள்ளி வாசல் இடிச்சான் என்பது உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் பார்க்கத்தானே நடந்தது. அந்த சம்பவத்தை கூட இல்லைங்கிற அளவுக்கு மூடி மறைக்கிற காட்சியை பார்க்கிறோம். இந்த பாபர் மசூதி தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் இடிச்சவன ஒரு நீதிபதி லிபர்கான் தலைமையில ஒரு கமிஷன் போட்டாங்க. பாபர் மசூதி இடிச்சாங்க இல்லையா, இடிச்சதை விசாரிக்கிறதுக்காக வேண்டி நீதிபதி லிபர்கான் அவர் தலைமையில ஒரு கமிஷனை போட்டாங்க. அவர் விசாரிச்சு அத்வானி எல்லாரையும் குற்றவாளி நினைஞ்சிருக்காரு, ஒரு அறிக்கையும் தாக்கல் பண்ணியிருக்கிறார். அவர்கிட்ட கருத்து கேட்கிறாங்க. அவர் ஒரு பெரிய பெரிய நீதிபதி, தலை சிறந்த நீதிபதி. அவர்கிட்ட இந்த தீர்ப்பை பத்தி கேட்கிறாங்க. இது நீதிமன்ற தீர்ப்பு இல்ல, கட்ட பஞ்சாயத்துங்கிறார். யார் சொல்றா? நீதிபதி லிபர்கான் சொல்றாரு. இது ஜஸ்டிஸ் கிடையாது, இது பொலிட்டிக்கல் முடிவு, இது அரசியல் முடிவு. இது இந்தியாவின் அரசியல் சட்டப்படி இந்த தீர்ப்பு அளிக்கப்படவில்லை. அப்பத்தை குரங்குகள் பங்கு போட்டு கொண்டது போல இந்த தீர்ப்பு இருக்கிறது. இந்த அப்பத்தை பங்கு போட்டு கொடுப்பாங்க இல்ல, குரங்கு பங்கு போட்டு கொடுக்கும் இல்லையா, அந்த மாதிரி பங்கு போடுறேன்னு சொல்லிட்டு மொத்தத்தை அதை எடுத்துக்கிட்டு போயிடும். அந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு தானே தவிர இது நாங்க விமர்சிச்சா கேஸ் போடுற மாதிரி நீ லிபர்கான் மலைமை போடுறாங்க. நீதிபதி லிபர்கான் சொல்றாரு, இது தீர்ப்பு இல்லை, இது ஒரு கட்ட பஞ்சாயத்து, இது ஜஸ்டிஸ் கிடையாது, நீதி இல்லை, இது குரங்குகள் அப்பத்தை பங்கு போட்ட மாதிரி. யார் சொல்றா? பாபர் மசூதியுடைய A to Z அத்தனை வரலாறுகளையும் 17 ஆண்டுகளாக ஆய்வு செய்து அது இடிக்கப்பட்டது வரைக்கும் உள்ள குற்றவாளிகளை கண்டறிந்தாரே நீதிபதி லிபர்கான், அவர் இதை சொல்றார். அப்ப என்ன விளங்குது? இவங்க நீதிமன்றத்தினுடைய எந்த ஒரு ஒழுங்குமுறையும் காணவில்லை. தினமணி பத்திரிகை என்னது? இடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கு ஆதரவா தான் எழுதுனான், இடிச்ச பிறகும் அதுக்கு சப்போர்ட் தான் எழுதிட்டு இருந்தான். தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி இல கணேசனை விட்டு என்ன செய்யறான், அது இந்துக்களுக்கு தான் சொந்தம் என்கிற மாதிரி எல்லாம் தினமணி பத்திரிகையில கட்டுரை எழுதிட்டு வந்தான். இந்த தீர்ப்பை பார்த்துட்டு அவனுக்கு நம்ப முடியல. அவன் கோயிலுக்கு ஆதரவான ஒரு ஆளு தினமணி, அவன் சொல்றான் இது கட்ட பஞ்சாயத்து, இதுக்காக தான் காத்துறோம், நீதிமன்றத்துக்கு இது வேலையா? அந்த இடத்துல கோயில் இருந்துச்சா இல்லையா, உன் வேலையா? இது அந்த இடத்துல மசூதி கட்டணுமா கோயில் கட்டணும், அது உன் வேலையா? இடம் யாருக்கு சொந்தம் சொல்லி தொலைச்சிட்டு போவியா? அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலையை பண்றீங்க. நீதிமன்ற வேலையை பாரு. இதை செய்யறதுக்கு ஒரு நரசிம்மராவ் போதும், ஒரு ராஜீவ் காந்தி போதும், ஒரு மன்மோகன் சிங் போதும். நீதிமன்றத்துக்கு தேவையில்லை இந்த முடிவை சொல்வதற்கு. இந்த முடிவை சொல்வதற்கு தானா 60 வருஷம் காத்துக்கிட்டு இருந்தோம் என்று யாரு கேட்கிறார்? தினமணி கேட்கிறான். உலகத்தில் ஒரு தீர்ப்பு இவ்வளவு கேவலமாக அத்தனை மக்களால் விமர்சிக்கப்பட்டதே கிடையாது. ஹிந்து கேட்கிறான், ஹிந்து பத்திரிகையில் கேட்கிறான், கடுமை விமர்சிக்கிறான். இது என்ன தீர்ப்பா? இது பின்தள்ளி விட்டார்கள்.
இந்தியாவுல போய் எப்படி நீதி கேட்கறது? நாளைக்கு ஒரு இடத்துடைய வழக்குக்கு போனா என்னவாகும்? தோண்டி பாருமா, நாளைக்கு எந்த வருஷம் கட்டினதுன்னு கேட்பான். கடைசியில் என்னவாயிரு? ஆவணங்கள் ரெக்கார்டு எதுவுமே இனிமே பேசாது அப்படின்னு ஒரு கெட்ட முன்மாதிரியை உண்டாக்கி விட்டார்கள். யார் சொல்றார்? ஹிந்து பத்திரிகை. எல்லாரும் சகட்டு மேனிக்கு இதை விமர்சிக்கிற ஒரு நிலையை பார்க்கிறோம். அப்ப இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய இதயத்திலையும் ஈட்டி எடுத்து பாய்ச்சிருக்கிறார்கள். நம்ம யாரை நம்பணும்? நீதிமன்றத்தை நம்பணும். எதை சொல்லி மக்களை அமைதிப்படுத்தணும்? நீதிமன்றத்தை நம்புங்க, அவங்க கரெக்டா செய்வாங்க என்று அமைதிப்படுத்தணும். அதுல கீழ் நீதிமன்றங்கள் நமக்கு 5 தடவை அநியாயம் பண்ணிருக்கிறாங்க. இதே பாபர் மசூதி விஷயத்துல 1949 பள்ளிவாசல்ல கொண்டு என்ன செய்யறாங்க? சிலையை கொண்டு வைக்கிறாங்க. டிசம்பர் மாசத்துல சிலையை கொண்டு ராமருடைய குழந்தை ராமருடைய சிலையை கொண்டு வைக்கிறாங்க. வச்சுவிட்டு என்ன பண்றான்? ராமர் தன்னுடைய ஜென்மஸ்தானத்துல அவதரித்து விட்டாருங்கிறான். அவனா கொண்டை பள்ளிவாசல்ல கொண்டை சிலையை கொண்டை வைக்கிறான். வச்சுட்டு நினைச்சிட்டான் ராமரு அவருடைய ஜென்மஸ்தானத்தில் தானாக அவதரித்து விட்டார் அப்படின்னு ஒரு கதையை கிளப்புறான். அதுக்கப்புறம் அதுக்கு எதிராக எஃப்ஐஆர் போடப்படுகிறது. எஃப்ஐஆர் போட்டு அயோத்தி பைசாபாத்துடைய காவல்துறையில அந்த எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது. நாங்கள் 15 காவலர்கள் இருக்கும் பொழுது ஒரு 50 பேர் கொண்ட 50-60 கொண்ட சமூக விரோதிகள் உள்ளே நுழைந்து அந்த படியின் மீது மெம்பரின் மீது சிலைகளை வைத்துவிட்டு ஓடிவிட்டார்கள். அவர்கள் நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி என்ன செய்யறாங்க? அந்த ஏட்டையா அந்த எஃப்ஐஆர் எழுதி ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறார். அப்ப அந்த பள்ளி வாசலா இருந்து நல்லா தெரிகிறது. இத அப்போது பிரதமர் யாரு? பண்டித ஜவஹர்லால் நேரு பிரதமரா இருக்கிறார். அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் யாருடைய ஆட்சி? காங்கிரஸ் ஆட்சி. காங்கிரஸ் கட்சியின் சார்பாக கோவிந்த வல்லப பந்து என்பவர் முதலமைச்சராக இருக்கிறார். அப்ப இது ஒரு பிரச்சனையாக ஆகிறது. அப்ப இது பிரச்சனை ஆனவன நேரு எல்லாம் சேர்ந்து என்ன செய்யறாங்க? தூக்கி வெளியே போட்டுருங்க, பள்ளிவாசலுக்குள்ள கொண்டாந்து கோயில சிலையை வச்சிருக்கிறாங்க, உடனே அப்புறப்படுத்துங்க அவர் ஆர்டர் பண்றாரு. ஆனா கீழே உள்ளவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. தலைமை செயலாளர் ஆர்டர் அனுப்புறாரு. அங்க மாஜிஸ்ட்ரேட்டா இருந்த கே நையா இருந்த ஒரு நீதிபதி என்ன பண்றான்னு கேட்டா, அதை அப்புறப்படுத்த முடியாது, அப்புறப்படுத்தினால் பயங்கரமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், பல தலைகள் உருளும், ஒண்ணுமே நடக்கிற நிலை இன்னைக்கு இருக்கல. 4-5 சமூக விரோதி செஞ்சான், தூக்கி போட்டு அதோட ஓஞ்சி போயிருக்கும். நாடு தழுவிய ஒரு பஞ்சாயத்து ஆகவே இல்லை, ஒண்ணுமே ஆகியிருக்காது. அன்னைக்கு அதை பைசல் பண்ணி இருக்கலாம். ஆனாலும் அப்பவே நீதிபதி ஸ்டார்டிங் தப்பு என்ன பண்றான்? அதுல ராமர் வந்துவிட்ட காரணத்தினால் அதை தூக்கி வெளியே போட்டோம் என்று சொன்னால் பெரிய ரத்த கலர் ஏற்பட்டுரும். அதனால இந்த ராமர் சிலை அகற்றக்கூடாதுன்னு சொல்லி முதல் அநியாயம் நீதிமன்றம் தான் செய்யுது. முதல் அநியாயம் என்ன செய்யறது? மாஜிஸ்ட்ரேட் நையார் என்பவன் தான் அதை அந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு அளிக்கிறான். எப்படி இது நல்ல ஊரறிய உலகறிய பள்ளிவாசலா இருந்துச்சு, திடீர்னு ராத்திரில கொண்டாந்து வைக்கிறான், பிரதமர் வரைக்கும் தலையிடுறார், 50 பேரும் சொல்றாங்க. ஆனாலும் இவன் எடுக்க மாட்டேங்கிறான். பிறகு இவனுக்கு பிஜேபியில சீட்லாம் கொடுத்தாங்க, அது ஒரு விஷயம். இவனுக்கு பாராட்டு விழா நடத்தினாங்க பிற்காலத்துல. அவன் ஆட்கள் நுழைஞ்சிருக்கான் உள்ள. அதுக்கடுத்து என்னவாகுது? 5 தடவை இந்த பாபர் மசூதியை பூட்டின அந்த சிலை வைத்த பிறகு நீதிமன்றத்தில் போய் கேஸ் போடுறோம், எங்க இடத்துல சிலையை வச்சுட்டாங்க, அதை வெளியேற்றுங்க. அந்த நீதிபதி என்ன பண்றான்? அதெல்லாம் வெளியேற்ற முடியாது, அது நீதிமன்றம் கையில் எடுத்துக்கிறதுங்கிறான். அதாவது முதல்ல சிலை வைக்கிறாங்க, கேஸ் போகுது, கேஸ் போன உடனே யாருடையதுங்கிற பிரச்சனையை கொண்டு போய் என்ன பண்றாங்க? இது பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால நீதிமன்றம் தன்னுடைய பொறுப்பில் அதை எடுத்துக்கொள்ளுதுங்கிறான். 2வது அநியாயம், எங்க பள்ளி வாசல ஊரறிய கொண்டு வந்து சிலையை வச்சிருக்கிறான், போலீஸுடைய எஃப்ஐஆர் தெளிவா இருக்கிறது, அதை எங்கள்கிட்ட குடுறான்னு கேட்டோம்னு சொன்னா, திறந்து விடுறான்னு சொன்னா நீதிபதி என்ன சொல்றான்? உனக்கும் இல்ல, நாங்க நீதிமன்றமே கையில வச்சுக்கிருவோம், வச்சுக்கிட்டு ஒரு 4 பூசாரியை நியமிப்போம், ஒரு ரிசீவரை ஒண்ணு போடுவோம், அவர் தலைமையில் அது நிர்வாகம் நடக்கும் சொல்லி பூஜை செய்ய சொல்றாங்க. பள்ளிவாசலுக்குள்ள சிலையை வைத்து விட்டு அந்த சிலைக்கு பூஜை செய்ய சொல்லி உத்தரவு போட்டவன் யாரு? அது ஒரு நீதிபதி தான். அதுக்கடுத்து என்ன பண்றாங்க? இதை எதிர்த்து மறுபடியும் கோர்ட்டுக்கு போறாங்க. என்ன அநியாயமா இருக்கிறது, எங்க இடம், அதுல போய் பூஜைக்கு பண்றீங்களா, தப்பா இருக்குத, திறந்து விடுங்கன்னா திறந்து விட முடியாது, பள்ளிவாசல் ஆக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன பண்றான்? பூஜை செய்யறத மக்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு அனுமதிக்கணும், அது ஒரு மனுவை போட சொல்லி அவங்க எல்லாம் பார்க்க அனுமதிக்கணுங்கிறான். அப்புறம் உள்ள வர அனுமதிக்கணுங்கிறான். அந்த பள்ளிவாசலுடைய வடிவத்தில் வைத்துக் கொண்டு உள்ள சிலைகளை வைத்து எல்லா விதமான வழிபாடுகளுக்கு 5 கட்டங்கள்ல 5 நீதிபதிகள் தொடர்ச்சியாக தீர்ப்பளித்து அநியாயம் பண்றான்.
அப்போ நம்ம என்ன செய்யறோம், கீழே உள்ளவங்க இப்படிதான் இருப்பானுவ, கீழே மாஜிஸ்ட்ரேட் லெவல்ல உள்ளவன் இந்த மாதிரி கீழ்த்தரமா இருப்பான், செஷன்ஸ் கோர்ட்ல இப்படிலாம் இருப்பான், மேல ஹைகோர்ட்லாம் அப்படி இருக்காது, சுப்ரீம் கோர்ட்லாம் அப்படி இருக்காது, ஓரளவு கரெக்டா இருப்பாங்க. மக்களை நம்பி நம்பி என்ன செஞ்சோம், மக்களுக்கு நம்பிக்கையை ஊட்டி ஊட்டி போராட்டம் சீக்கிரம் தீர்ப்பு வழங்கு, ஹைகோர்ட்ல தீர்ப்பு வழங்குன்னு கத்திக்கிட்டு இருந்தோம். அப்ப 5 முறை நமக்கு இந்த பாபர் மசூதியில அநியாயம் இழைத்து விட்டு ஹைகோர்ட்ல அவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கும் பொழுது இவன் என்ன செய்யறான், அதாவது நெஞ்சில ஈட்டிய வச்சான். உடனே நீதிமன்றம் நம்ப முடியாது, கடைசி நம்பிக்கை நீதிமன்றம் தானே. இனிமேல் முஸ்லிம்கள் தங்களுடைய பிரச்சனைக்கு நீதிமன்றத்தை அணுகினால் நியாயம் கிடைக்காது, நாங்க எங்க மத நம்பிக்கை அடிப்படை தான் தீர்ப்பளிப்போம் என்று தெல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க. ஆனா இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றங்கள் மீது மட்டும் பழிய போட்டுட்டு நம்ம யதார்த்தமான விஷயங்களை மறந்துடக்கூடாது. இந்த தீர்ப்புல, இந்த வஞ்சகத்துல, இந்த துரோகத்துல காங்கிரஸ் கயவர்களுக்கு பங்கு இருக்கிறது, இந்த தீர்ப்புல பாஜகவுக்கு பங்கு இருக்கிறது. ஏன் தீர்ப்பு இந்த மாதம் வருது, தீர்ப்பு வருவதற்கு 4 மாதங்களுக்கு முன்னதாகவே எனக்கு சைஃபுல்லா ஹாஜா போன் பண்றார். நம்ம முன்னாள் துணைத் தலைவர் சைஃபுல்லா ஹாஜா அவர்கள் கடையனூர்ல போன் பண்றாரு. என்ன பண்றாரு, இந்த மாதிரி 4 மாசத்துல தீர்ப்பு சொல்ல போறாங்களாம்ல, அது உங்களுடைய கருத்து என்ன, மத்திய உளவுத்துறை ஐபில இருந்து என்ன கேட்கிறாங்கிறார். நமக்கு அதிர்ச்சியா இருந்தது. எப்படி அவன் தீர்ப்பு சொல்ற தேதியை கோர்ட்ல ஒண்ணு சொல்லவே இல்லை, இத்தனாம் தேதி இந்த மாசம் தீர்ப்பளிப்போம் ஒரு சிம்டம்ஸ் கூட அவன் காட்டவில்லை. அதுக்கு முன்னாடி மத்திய அரசாங்கம் முஸ்லிம்களை நாடி பிடிச்சு பாக்குறான்னு சொன்னா அப்ப ஒரு முடிவாயிருச்சு. மத்திய அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு என்ன தீர்ப்பு வரப்போகுதுங்கிறத முஸ்லிம்கள் எப்படி எடுத்துக்கிறாங்கிறதையே ரூட் எடுக்கிறான், இந்துக்கள் ரூட் எடுக்கவே இல்லை. இந்த தீர்ப்பு பாதகமாக இருந்தால் என்ன செய்வீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் யார்கிட்ட கேட்கல, இந்து மக்கள்கிட்ட எல்லாம் விசாரிக்கிறோம், யார்ட்டையும் கேட்க காணோம். முஸ்லிம்கள்ட்ட பூரா என்ன செய்யணும், உளவுத்துறையை விட்டு இந்த தீர்ப்பு எப்படி எடுத்துக்கிறீங்க, நம்ம ஆளு வெகுளித்தனமா நாங்க நீதிமன்றத்துக்கு கட்டுப்படுவோம், நீதிமன்றம் கரெக்டா தான் சொல்லும், நம்மளும் சொல்லிடுவோமா, முஸ்லீம் கரெக்டா ஏமாற ரெடியா இருக்கிறோம், நம்ம அந்த தீர்ப்பை சொல்லிவிடலாம், அழகா ரூட் எடுக்கிறாங்க. மத்திய அரசாங்கம் 4 மாசத்துக்கு முன்னாடியே இப்படி தீர்ப்பளிக்க போற செய்தியை அறிந்து நம்ம மக்கள்கிட்ட என்ன செய்யறான், அதுக்கடுத்து ஒரு வாரத்தில் இங்கே நம்மள்ட்ட கேட்க ஆரம்பிக்கிறான் மத்திய அரசாங்கம். அப்ப நாடு முழுவதும் விசாரிக்கிறோம், தீர்ப்பு வருவதற்கு பல மாதங்களுக்கு முன்னதாகவே, நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிற தேதியை சொல்றதுக்கு முன்னதாகவே மத்திய அரசாங்கத்துக்கு எல்லா விவரங்களும் தெரிவிக்கப்பட்டுருச்சு. மத்திய அரசாங்கத்தினுடைய பேசி ஒரு காம்ப்ரமைஸ்ல தான் இந்த தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. தனக்கு சங்கடம் வராம பள்ளி வாசலுக்கு உள்ளதுன்னு கொடுத்து விட்டால் இவங்க இந்து